பச்சை மிளகா நல்ல பொன்னிறமாக ஆயிடுச்சு, நல்லா வறுத்துச்சு. இனிமேல் விட்டால் பருப்பு திரிஞ்சிடும் சூப்பராக. இப்போ இந்த கிழங்கு கொட்டிக்கும் பாருங்கள், பொடி பொடியாக நறுக்கி வச்சு அப்படியே உடச்சி வச்சுருக்கேன். உடச்சாலே வந்துடும். நீங்கள் கிழங்க வறுக்கிற மாதிரி இருந்தால் குளராத பாருங்கள். நான் வறுக்கிறதுக்காகவே இது மாதிரி எடுத்துக்கிட்டேன். கத்தி வச்சு குத்துனீங்கன்னா டைட்டாக வரும், அந்த டைமில் எடுத்துக்கணும். ரொம்ப கொலன்னு வர வரைக்கும் விட்டிங்கன்னா இந்த மாதிரி வராது. வறுக்கிறதுக்கு கொலன்னு பிசுன்னு ஆகிடும் பாருங்கள். இது ஒன்றோட ஒன்று ஒட்டலை பாருங்கள், நல்லா இருக்குது. இதை நல்லா வறுத்துக்கணும். ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு நல்லா வறுத்துருங்க. நல்லா வறுக்கணும். இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க எல்லாமே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மழைக்கு குளிருக்கு சூப்பர் விருந்து. இது உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. கிழங்கு எல்லாமே சாப்பிட்லாம், பெரியவங்கலேருந்து சின்னவங்க